பேபிலான் பீன்னு ஒரு சாட்டையர் பேஜ், கிறிஸ்டியன் சாட்டையர்னா காமனா நான் எல்லாருக்கும் யூஸ்வலா நடக்கிற விஷயத்தையே எடுத்து ஃபன்னியா வந்து ஸ்கிட்ஸ் எல்லாம் பண்ணி போடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு காட்டணும். குறிப்பா நீங்க வந்து இப்ப எங்கேயாவது புது ஊருக்கோ இல்ல புது சிட்டிக்கோ போய் வந்து இப்ப சர்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். ஸோ கவனிங்க. Hey guys, Satan here. Listen, a lot of you Christians are probably wondering where you should go to church. Here are 5 tips while looking for a church home. Number 1, go to a hip, cool mega church that has great coffee. Make sure your pastor never mentions sin. Remember that church is there for your convenience. Attend as infrequently as possible. And finally, remember that your way of doing church is always right. The right way. See you, church fan. That is basically advice from Satan himself on how to find a good church. If you are someone like me who speaks Tamil but doesn't read Tamil, but you always wanted to read the Bible in Tamil, then the Tanglish Bible is absolutely for you. The Tanglish Bible is a Romanized version of the Bible, meaning the Bible is still in Tamil but it's written in English, so hence the name Tanglish Bible. This is really great when you're reading through the Bible in English or any other language for that reason and are struggling to understand the meaning of a passage because you don't speak that language. Now you don't have to worry about that if you have the Tanglish Bible. So if you want to grab one, check out the link in the description and use code PM10 at checkout for 10% off. That is PM10 for 10% off at checkout. Now back to the video. இது வந்து நம்ம கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலுமே எனக்கு ஃபன்னியா இருந்துச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. மெகா சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த மெகா சர்ச்ன்ற டேர்ம் வந்து நம்ம எல்லாருக்கும் புதுசா இருக்கலாம். ஒரு பெரிய சர்ச்னா ஒரு 1000 பேர் 2000 பேர்னு அப்படின்னு யோசிப்போம். ஆனா மெகா சர்ச்னா அதுக்கும் மேல ஒரு 10,000 20,000 பேர் இருக்கிற ஒரு சர்ச், மல்டிபிள் சர்வீசஸ் வச்சுட்டு இருக்கிற சர்ச், ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த சர்ச்சஸ் எல்லாம். ஸோ அதை தான் வந்து மெகா சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. சேட்டன் உங்களுக்கு அட்வைஸ் பண்றது என்னன்னா, போய் ஒரு மெகா சர்ச்சில் காஃபி இருக்கிற அந்த சர்ச்சில் காஃபி கொடுத்தாங்கன்னா போய் சேருங்கன்ற மாதிரி. இது வந்து சாட்டையர், சார்காசம்னா நாங்கள் ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் தான் உண்மையாக இருக்கும். ஆனால் அதோடைய நெகட்டிவ் சொல்லும் போது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். பெரிய சர்ச்சஸில் போனால் என்ன பிரச்சனைனா, சர்ச்சஸுக்கு நம்ம போடுறதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து க்ரோ ஆகணும், ஸ்பிரிச்சுவலி க்ரோ ஆகணும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் தேவை. நம்ம எல்லாருக்கும் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளை அக்கௌண்டபிளாக நம்மளை யாரும் பிடிக்கலன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் வந்து வராது. ஸோ இந்த மெகா சர்ச்சஸில் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ஒன் கவுன்சிலிங் மாதிரி பண்றது, ஒருத்தரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் கவனிக்கிறது வந்து மெகா சர்ச்சில் யோசித்து பாருங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு 10,000 20,000 பேர் வந்துட்டாங்கன்னா எப்படி ஒருத்தரையும் பாஸ்டர் யோசிப்பாருன்னு யோசித்து பாருங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை கொஞ்சம் ஃபன்னியாக போட்டிருக்காங்க. நான் மெகா சர்ச்சுக்கு போவே கூடாதுன்னு இல்லை, இட் ஹேஸ் இஸ் டவுன் சைட்ஸ். ரெண்டாவது விஷயம், சேட்டன் வந்து என்ன அட்வைஸ் கொடுக்குறாருன்னா, நீங்கள் போகிற சர்ச்சில் ப்ரீச் பண்ணுற பாஸ்டர் வந்து சின்ன பற்றி மென்ஷன் பண்ணவே கூடாது, அந்த மாதிரி சர்ச்சுக்கு போய் சேருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சர்ச்சுக்கு போய் சேர்ந்தோன்னா சேட்டனுக்கு அவருடைய வேலை ரொம்ப ஈஸியாயிரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும், நம்ம பண்ணுறது ஒன்று தப்புன்னு யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா, ஓகே நம்ம பண்ணுறதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, நம்ம சரியாகணும்ன்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்கன்னு யோசிக்காம, அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் எது பண்ணாலும் அவங்க என்ன நோண்டுவாங்க, நான் முன்னேறது அவங்களுக்கு பிடிக்கல, அந்த மாதிரி யோசித்துப்போம். எப்போ நம்மளுக்கு வந்து இந்த கன்விக்ஷன், இந்த பாவத்தை நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா அதை தப்புன்னு சொல்கிறாங்களோ அப்போ நம்ம திருத்திட்டு நடக்கும் போது தான் நம்ம முன்னேற முடியும். C.S. லூயிஸுடைய புக்கில் மியர் கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு புக்கு எழுதியிருப்பாரு. அந்த புக்கில் அவர் சொல்லுவார், நீ ஒரு தப்பான டர்ன் எடுத்துட்டு ஒரு தப்பான ரோட்ல போயிட்டனா, the fastest way to reach your destination that you initially set out to reach is to make a U-turn. எப்போ நமக்கு வந்து இந்த பாவத்தை குறித்து இல்லை நம்ம தப்பு பண்ணுறத நமக்கு டிசிப்ளின் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆக முடியும். இல்லைனா நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அவங்க நமக்கு எதுவுமே சொல்லன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்லா தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை வந்து கரெக்டாக வச்சு அப்படியே வச்சுக்கிறாங்க, நம்மளை திட்டவே மாட்டுறாங்க, நம்மளை பேம்பர் பண்ணிட்டே இருக்காங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வளர முடியாது. பால் சொல்கிற மாதிரி இன்னும் பால் குடிச்சிட்டே இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்க முடியும். மூணாவது வந்து சர்ச் இஸ் தேர் ஃபார் யர் கன்வீனியன்ஸ். நிறைய பேர் வந்து இப்படியும் யோசிப்பாங்க, சர்ச்சில் நடக்கிறது எல்லாமே நமக்கு உங்களுக்கு ஒத்து போகணும், உங்களுக்கு ஒத்து போகலன்னா பாஸ்டர் தப்பு பண்ணுறாரு, அந்த மாதிரி யோசித்துப்பீங்க. சர்ச்ன்னு யோசிக்கும் போது நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹோம்ன்ற மாதிரி நம்ம யோசித்துக்கணும். நமக்கு வீட்டில் என்னென்ன இருக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நமக்கு என்வாயன்மெண்ட் இருக்கும், நம்ம வளர்றதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும், நம்மளை டிசிப்ளின் பண்ணுவாங்க, இது எல்லாமே இருந்தால் தான் வீடு. வெறும் நம்மளை பேம்பர் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது நம்ம வீடு இல்லை, அது நம்ம அத்தை வீடு. அவங்க தான் நம்மளை பேம்பர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னா நம்மளை வந்து டிசிப்ளின் பண்ணுறது தான் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். So yeah, church is not for your convenience. Church is your spiritual home. So yeah, that's a little fun video. I thought it was funny, so I shared it with you guys. Maybe you guys thought it was lame, but let me know.